பாடுறீங்களா அடி மாதாஜி இந்த ஸ்லோகம்? हाँ हाँ ரெக்கார்டிங் ஆரம்பிங்க नमस्ते மாதாஜி. ரெக்கார்டிங் பாடுங்க ஆரம்பிங்க. பாடுங்க. ஹரே கிருஷ்ணா. नमस्ते नरसिंहाय प्रह्लादलाददायिने हिरण्यकशिपूर्वक्षर किलडङ्कानकालाये इदो नरसिंहा परदो नरसिंहा यतो यतो यामि ददो नरसिंहा बहिः नरसिंहा हृदये नरसिंहा नरसिंहमतिं शरणं प्रपदे तव करकमलवरे नगा अर्बुदशृङ्गा तालिता हिरण्यकशिपो कानुभृङ्गा केशवधृता नरहरिरूपा जयो जगदीश हरे जयो जगदीश हरे जयो नरसिंहदेव जयो नरसिंहदेव जयो नरसिंहदेव जयो नरसिंहदेव जयो प्रह्लाद महाराज जयो प्रह्लाद महाराज जय प्रह्लाद महाराज जय गुरुदेव जय गुरुदेव जय गुरुदेव नित्य गौर हरि बोल हरि बोल हरि बोल नित्य गौर हरि बोल हरे कृष्ण माता जी। वन्दे हरि हरि ओम। नरसिंहदेव ओम अज्ञानतिमिरन्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। श्रीचैतन्यमनोभीष्टं स्थापितं येन भूतले स्वयं रूपः मह्यं ददाति स्वपदान्तिकम्। वन्देऽहं श्रीगुरु श्रीयुतपदकमलं श्रीगुरुन् वैष्णवांश श्रीरूपं साग्रजातं सहन रघुनाथं सजीवम् साद्वैतं सावधूतं परिजनसहितं कृष्णचैतन्यदेवं श्रीराधाकृष्णपादान् सहन ललिता श्रीविशाखान्वितांश हे कृष्णकरुणा सिन्धो दीनबन्धो जगत्पते गोपेश गोपिका कान्त राधाकान्त नमस्तुते तप्तकाञ्चन गौराङ्गी राधे वृन्दावनेश्वरी वृषभानुसुते देवी प्रणमामि हरिप्रिये वाञ्छाकल्पतरुभ्यश्च कृपा सिन्धुभ्यैव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासादि गौर भक्त वृंदा हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 रामा राम राम हरे हरे। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय। ॐ नमो भगवते वासुदेवाय।
மாதாஜி போனை கொஞ்சம் ஹரிசாண்டலா வைங்களேன். இப்படியா? ஆ, ஓகே. பகவத்கீதை உண்மை அறிவில் செகண்ட் சாப்டர் ஸ்லோகம் மத்தது 18. மாதாஜி நீங்க கொஞ்சம் ரைட்டா இன்னும் கொஞ்சோண்டு மூவ் பண்ணுங்க, அந்த ஸ்கிரீன் சென்டருக்கு வாங்க. ஆ, ஓகே, தேங்க்யூ மாதாஜி. பகவத்கீதை உண்மை அறிவில் செகண்ட் சாப்டர் கீதையின் உட்பொருள் சுருக்கம் ஸ்லோகம் நம்பர் 18. 18வது ஸ்லோகம். அந்த வந்த இமே தேஹா. கேக்குதா மாதாஜி? வடி மாதாஜி கேட்கலையா? கேக்குது. மாதாஜி மியூட் எடுத்துட்டு பேசணுமா இல்ல என்னன்னு தெரியல அவங்களுக்கு. ஓகே, நான் சொல்ல நீங்க ரிப்பீட் பண்ணுங்க மாதாஜி. அந்த வந்த இமே தேஹா அந்த வந்த இமே தேஹா நித்யஸ்யோக்தா ஷரீரிணக நித்யயோகா சரீரிணக அநாசினோ பரமேயஸ்ய அநாசினோ அப்ரமேஷ்ய அநாசினோ பிரமேயஸ்ய அநாசினோ தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. புலேஷி பக்கல் பிரபுபாதுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். படிங்க. அந்த வந்த இமே தேகா நித்யஸ்யோக்ஷா ஷரீரிணக அநாசீனோ அப்ரமேயஸ்ய தஸ்மாத் யுத்யஸ்வ பாரத. அழிவற்ற அளக்க முடியாத நித்தியமான உயிர்வாழ்வின் இந்த ஜட உடல் அழிய போவது உறுதி. எனவே பரதகுல தோன்றலே போரிடுவாயாக. பொருள் உரை. ஜட உலகின் இயற்கை அழியக்கூடியதாகும். இங்கு உடனேயே அழியலாம் அல்லது 100 வருடங்களுக்கு பின் அழியலாம். காலம் மட்டும் மாறுபடலாம். கால வரையறை இன்றி அதனை பாதுகாப்பதற்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் ஆத்மாவோ எதிரியாக பார்க்க கூட இயலாதபடி மிகவும் சிறியது. அது கொல்லப்படுவது என்ற பேச்சுக்கே இடமில்லை. முந்தைய பதத்தில் குறிப்பிட்டபடி அதன் அளவை எவ்வாறு கணக்கிடுவது என்று கூட எவருக்கும் எக்கருத்தும் இல்லை. அந்த அளவிற்கு ஆத்மா மிகவும் சிறியதாக உள்ளது. எனவே இருவகையில் பார்த்தாலும் கவலைக்கு இடமில்லை. ஏனெனில் உயிர் வாழியை கொள்ள முடியாது. ஜட உடலை நாம் விரும்பும் காலம் வரை காப்பாற்ற நிரந்தரமாக பாதுகாக்கவும் இயலாது. பூரண ஆத்மாவின் நுண்ணிய துகளான ஜீவாத்மா தனது செயலுக்கேற்ப இந்த ஜட உடலை பெறுகின்றான். எனவே அவன் அறநெறிகளை பின்பற்றுவது அவசியம். பரம ஒளியின் அம்சம் என்பதால் உயிர் வாழியின் ஒளியே என்று வேதாந்த சூத்திரத்தில் குணப்படுத்தப்பட்டுள்ளது. கதிரவனின் ஒளி அண்டம் முழுவதையும் பாதுகாப்பதை போல ஆத்மாவின் ஒளி இந்த ஜட உடலை பாதுகாக்கிறது. ஜீவாத்மா இந்த ஜட உடலை விட்டு அகன்ற உடனேயே உடல் சீரழிய தொடங்குகின்றது. எனவே உடலை பாதுகாப்பது ஜீவாத்மாவே. வெறும் உடல் முக்கியத்துவம் அற்றது. ஜட பொருளான உடலை அடிப்படையாக கொண்டு தர்மத்தை தியாகம் செய்ய வேண்டாம் என்று போரிடும்படியும் அர்ஜுனன் அறிவுறுத்தப்படுகிறான். ஹரே கிருஷ்ணா. ஸ்லோகம் 19. யயேனம் வேதி ஹந்தாரம் ஏனம் வேத்தி ஹந்தாரம் யஷ்சைனம் மன்யதே ஹதம் யச்சைனம் மன்யதே ஹதம் உபௌ தௌ ந விஜானீதோ உபௌதௌ ந விஜானீதோ நாயம் ஹந்தி ந ஹன்யதே. நாயம் ஹந்தி ந ஹன்யதே. புலேஷி பக்தன் ஸ்லோபாதுக்கு ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். வேற ஏதாவது படிக்கிறீங்களா? உஷாநந்தினி மாதாஜி இல்ல ஹரே ராஜகிருஷ்ணன்? கிருஷ்ணா. படிக்கிற ஹரே மாதாஜி. கிருஷ்ணா மாதாஜி. படிங்க. ஹரே கிருஷ்ணா. ஏனம் வேத்தி அந்தாரம் யச்சைனம் மன்யதே அதம் உபௌ தௌ ந விஜானீதோ நாயம் அந்தி ந அன்யதே.
ஒலிபெயர்ப்பு பொருளுரை தந்த தேவ திரு ஆசா பக்தி வேதாந்த சுவாமி ஸ்ரீல பிரபுபாதாக்கு ஜெய். ஹரி ஜெய் ஸ்ரீல பிரபுபாத். ஜீவாத்மாவை கொல்பவனாக நினைப்பவனும் கொல்லப்படுபவனாக நினைப்பவனும் அறிவில்லாதவன் ஆவான். ஏனெனில் ஆத்மா கொலை செய்வதோ கொல்லப்படுவதோ இல்லை. பொருளுரை: நீர்வாழியின் உடலை கொடிய ஆயுதங்களைக் கொண்டு தாக்கும் பொழுது உடலினுள் இருக்கும் ஜீவாத்மா கொல்லப்படுவதில்லை என்பதை அறிய வேண்டும். எவ்வித ஜட ஆயுதத்தாலும் கொல்ல முடியாதபடி ஆன்மீக ஆத்மா மிகவும் சிறியது. இது பின்வரும் பதங்களில் தெளிவு பெறும். ஆத்மாவின் உண்மை நிலை ஆன்மீக மயமானது என்பதால் அது கொல்லப்படக்கூடியதன்று, கொல்லப்படுவது அல்லது கொல்லப்படுவதாக நினைக்கப்படுவது உடல் மட்டுமே. இருப்பினும் இக்கருத்து உடலை கொல்வதை எவ்விதத்திலும் அங்கீகரிக்கவில்லை. மகா மகா இம்சியாத் சர்வ பூதானி மகா இம்சியாத் மா சர்வ மாஹிம்ஸ்யாத் ஹரே சர்வபூதானி. சர்வபூதானி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. மா இன்சியாத் சர்வ பூதானி, எவருக்கும் ஒருபொழுதும் தீங்கு செய்யாதே என்பது வேத வாக்கியம். ஆத்மா அழிவதில்லை என்ற கருத்து மிருகவதையை ஊக்குவிப்பது மட்டுமல்ல, அதிகாரமின்றி கொலை செய்வதும் வெறுக்கத்தக்கதும், நாட்டின் சட்டத்தாலும் கடவுளின் சட்டத்தாலும் தண்டனைக்கு உரியதும் ஆகும். அர்ஜுனனோ தர்மத்தின் அடிப்படையில் போரில் ஈடுபட்டுள்ளான், மனம் போன போக்கில் அல்ல. ஹரே கிருஷ்ணா. நன்றி மாதாஜி. கரெக்ட் மாதிரி என்ன சொல்லப்பட்டிருக்கு, நமக்கு உடல் பத்தியும் ஆத்மாவை பத்தியும் சொல்லப்பட்டிருக்கு. இந்த உடல் வந்து என்னைக்கா இருந்தாலும் அழிய போறது உறுதி. ஆனா ஆத்மா என்னைக்குமே அழிய போறது கிடையாது. ஏன்னா இந்த ஆத்மா வந்து இருக்கிற வரைக்கும் அது வந்து பரிசுத்தமானது. இந்த உடல் வந்து இப்ப அதாவது இந்த ஒரு ஆத்மாவுக்கு உடல் தேவைதான். இருந்தாலும் நம்ம இந்த உடலை வச்சுக்கிட்டே நான் அப்படிங்கிறது இல்லாம ஆத்ம சரீரமா நம்ம வந்து பகவானுக்கு வந்து பக்தி தொண்டு செய்யணும். அது வந்து ஆத்மாவோட அளவு என்னன்னு பார்த்தா நம்ம வந்து இமேஜினேஷனே பண்ண முடியாது. எப்படி ஆத்மாவோட அளவு என்ன சொல்லப்பட்டிருக்காங்க, நம்மளுடைய நுனி முடிய கட் பண்ணி அதை வந்து 1000 மடங்கு ஆக்கி அதை ஒவ்வொரு பீஸா இருக்கிறது ஆத்மா. அதுக்குதான் நம்ம வந்து ஆத்மா வந்து உணரதான் முடியும், பார்க்க முடியாது நம்ம. அப்போ வந்து என்ன செய்யணும், நம்ம ஆத்மா எப்ப உணரணும், எப்ப உணர முடியும் ஆத்மாவை? நம்ம பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யும் போது மட்டும்தான் நமக்கு ஆத்மாவை உணர முடியும். ஏன்னா இந்த ஆத்மா வந்து ஏங்குது, ஓ கிருஷ்ணா நான் வந்து 3 வேளை சாப்பிட்டுக்கிறேன். நம்ம வந்து 3 வேளை சாப்பிட்றோம் டெய்லி. ஆனா இந்த ஆத்மாவுக்கு நம்ம என்ன சாப்பாடு கொடுக்குறோம்? நம்ம அதுக்கு என்ன இட்லி தோசை உப்புமா அதுக்கு தேவையா ஆத்மாவுக்கு? இல்ல. அப்ப ஆத்மாவுக்கு சாப்பாடு என்னது? ஹரே நாமம், பகவத்கீதை, பாகவதம் போன்ற பகவானுடைய லீலைகள் படிக்கிறது, கேட்கிறது. திருப்திப்படுத்துறது, பகவானை திருப்திப்படுத்துவது, பகவானுடைய நாமத்தை சொல்றது, அவருடைய குண ரூப லீலை எல்லாரையும் நம்ம வந்து பகவானையே எப்போதும் நினைச்சுக்கிட்டே இருக்கிறது தான். அதுக்குதான் வந்து உயிர் வாழியின் உடலை கொடி ஆயுதம் கொண்டு தாக்கும் போதும் உடலில் இருக்கும் ஜீவாத்மா கொல்லப்படுவதில்லை. ஆத்மாவுக்கு என்றுமே அழிவதில்லை. ஆத்மாவை நினைக்க முடியாது, ஆத்மாவை எரிக்க முடியாது, அவரை புலத்த முடியாது, அவரை பார்க்க முடியாது. நம்ம என்ன செய்ய முடியும், நம்மளால உணர முடியும். அதனாலதான் எல்லா உயிர்களுக்கும் ஆத்மா இருக்குன்னு பகவான் சொல்லியிருக்கிறாரு. வித்யா வினய சம்பன்னே. நம்ம எல்லாரையும் என்ன செய்யணும், சரிசமமா பார்க்கணும். அந்த பகவான் என்ன செய்யறது, சுகதேவ கோஸ்வாமி வரும்போது என்ன செய்யறாரு, அவர் வந்து எல்லாரையும், அவர் வந்து ஒரு பெண்கள் குளிக்கிறாங்க அவர் வந்து நம்ம போத்திக்கணும் அப்படிலாம் அவர் நினைக்கவே இல்லை. மரத்தை எப்படி நினைக்கிறாரோ அதனாலதான் எல்லா ஜீவராசியும் அவர் வந்து அப்படித்தான் நினைக்கிறாரு. எல்லாரையும் நம்ம என்ன செய்யணும், சரிசமமா பார்க்கணும். கற்பாம்பூச்சிக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது, ஒரு கோழிக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது, நம்மளுடைய ஜீவராசிக்குள்ளேயும் ஒரு ஆத்மா இருக்குது. அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போதுதான் அது வந்து எந்த நிலையில உள்ளவங்களுக்கு அந்த மாதிரிலாம் கிடைக்கும், உத்தம அதிகாரி. அவங்க வந்து எல்லாரையும் சரிசமமா பாக்குறவங்க, எல்லாரையும் எல்லாத்துலயும் கிருஷ்ணரா இருக்கிறத பாக்குறதுதான் உத்தம அதிகாரி. நம்ம 3 அதிகாரி பார்த்திருக்கோம், கனிஷ்ட அதிகாரி, மத்தியம அதிகாரி, உத்தம அதிகாரி. ஒவ்வொரு ஸ்டேஜும் ஒவ்வொரு நிலைமையில இருக்கிறாங்க. அதுல வந்து உத்தம அதிகாரி எப்படி இருப்பாரு, எல்லாத்துக்குள்ளேயும் கிருஷ்ணனை பார்ப்பார். இப்போ ஒரு பொருள் இருக்கு, ஒரு மரம் இருக்குது, ஒரு ஒரு செடிகள் இருக்கு, ஒரு கொடிகள் இருக்குன்னா அதுலயும் ஒரு கிருஷ்ணனை பார்ப்பாரு. நம்ம அதுக்கு நம்ம என்ன செய்யறாரு, எந்த ஜீவராசி நம்ம வந்து கொலை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. நம்ம வந்து எந்த ஜீவராசி நம்ம வந்து அந்த மாதிரி இருக்க முடியல. என்ன பண்றது, சம்டைம்ஸ் கற்பம்பூச்சை கொல்றோம், சம்டைம்ஸ் ஈய கொல்றோம், சம்டைம்ஸ் என்ன செய்யறது. அதுக்குதான் நம்ம வந்து தெரிந்தும் தெரியாமலும் எவ்வளவோ தப்புகள் செஞ்சிருக்கோம். ஏன்னா 84 உயிரினங்களுக்கு வந்து நமக்கு வந்து தண்டனைகள் இருக்குது. ஒவ்வொரு எப்ப வந்து ஒருத்தர் என்ன செய்வாரு, ஒரு அழகா வெள்ளையும் சொல்லியுமா சூத்தி ட்ரெஸ்ஸை போட்டு அழகா போவாரு, நல்லா அழகா நீட்டா போவாரு. ஆனா அவருக்குள்ள உள்ளுக்குள்ள என்ன செய்யும், அவருக்குள்ள எண்ணங்கள் நல்லது கிடையாது, என்ன நல்ல எண்ணம் கிடையாது. இவன் மனசுக்குள்ளேயே திட்டுவான், என்ன இது இப்படி இருக்கிறான்
அப்படி இருக்கிறான் அப்படி சொல்லி திட்டுவாங்க. அப்படிலாம் இருக்கும்போது எல்லாத்துக்கும் ஒவ்வொரு தண்டனைகளுக்கு இருக்குது. அதுக்குதான் அந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு என்ன தண்டனை அப்படின்னா கழுகா பிறப்பாங்களாம். 1 வருஷத்துக்கு கழுகா பிறப்பாங்க. அதுக்குதான் யம தர்மராஜா இப்ப இந்த இந்த இடத்துல வந்து நம்ம என்ன செய்யும், யமஸ்ய கருணா நாஸ்தி கர்த்தவ்யம் ஹரி கீர்த்தனம். இங்க என்ன சொல்லியிருக்கிறாங்க, யம தர்மராஜுக்கு கருணையே கிடையாதுன்னு சொல்லியிருக்காரு. ஏன் அப்படின்னா இங்க வந்து நம்ம ஒரு கொலை செய்வோம், ஒரு கொலைக்கு தண்டனை இங்க என்ன, நம்ம வக்கீல்ல நம்ம ஜட்ஜ்மெண்ட்ல போய் என்ன செய்வாங்க, 9 கொலை பண்ணாலும் ஒரே தண்டனை தான், ஒரு கொலை பண்ணினாலும் ஒரே தண்டனை தான். அது எங்க, இந்த பௌதிக உலகத்துல. ஆனா நம்ம நரக லோகத்துக்கு போனீங்கன்னா 9 கொலைக்கும் 9 தண்டனை. அங்க நம்ம இங்க யாரு பார்த்திருப்பா, யாரு வந்து நம்ம என்ன பார்த்துட்டா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது. அங்க வந்து சித்திரகுப்தா. எதுக்கு பேரு சித்திரகுப்தா, நம்மளுடைய தண்டனைகள், நம்மளுடைய செய்த பாவங்கள் எல்லாத்தையும் என்ன செய்வாரு, படம் போட்டு காமிப்பாரு. அதுக்குதான் சித்திரகுப்தா. அங்க வந்து நம்ம எவ்வளவு தவறுகள் செஞ்சிருக்கிறோமோ அந்த அளவுக்கு நமக்கு என்ன செய்வோம், தண்டனை அனுபவிப்போம். அதுக்காக நம்ம யாரையும் அவங்க பாக்குறாங்க இவங்க பாக்குறாங்க அவங்களுக்கு பதிலாக நம்ம பக்தி தொண்டு செய்யணும், அவங்க வந்து மேம்படுத்துகிறதுக்காண்டி அவங்கள பெருமைப்படுத்துகிறதுக்காண்டி பக்தி தொண்டு செய்யணுங்க நம்ம நினைக்க கூடாது. உண்மையா யாரை சந்தோஷப்படுத்தணும், பகவானை சந்தோஷப்படுத்தணும். பகவானை சந்தோஷப்படுத்துற அளவுக்கு நம்ம பக்தி தொண்டு செய்யணும். ஓ இன்னைக்கு நம்ம இந்த பக்தி தொண்டு செஞ்சுட்டோமா, போதும் இன்னைக்கு போதும், இன்னைக்கு போட்டா போதும் அப்படிங்கிறது கிடையாது. மேலும் மேலும் பகவானை நினைச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம சதா சர்வகாலமும் பகவானை நினைக்க 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 நினைக்கதான் நம்முடைய இறக்கும் திருவாயில அந்த ஸ்மரணம், பகவானை நினைப்பு ஊட்டுறதுக்கு அந்த இதை பகவான் ஞானத்தை கொடுப்பாரு. இன்னைக்கு நம்ம போதும், எதுக்கு வந்து என்ன செய்யறாங்க, எதுக்கு சின்னதுலயே பயிலணும்னு சொல்றாங்க. இப்ப பிராக்டிஸ் பண்ணுனாதான் நம்ம இறக்கும் திருவாயில நம்மளால பகவானை நினைக்க முடியுங்கிறதுக்காண்டி இப்பயே நம்ம வந்து பக்தி தொண்டு பயிற்சி செய்யணும். எந்த விதமான சட்டத்தாலும் நம்மளால ஏமாத்த முடியும். இங்க உள்ளது சட்டத்துல ஏமாத்தலாம், ஆனா யம தர்மனோட சட்டத்துல ஏமாத்த முடியாது. நமக்கு என்ன தேவையோ, பகவானுக்கு என்ன தேவையோ நம்ம வந்து அவருக்கு செய்யணும். பகவானுக்கு என்னென்ன தேவைங்கிறத அவரை வந்து சந்தோஷப்படுத்தணும். அவரு சந்தோஷப்படுத்தினா யார் சந்தோஷமாயிடுவோம், நம்ம சந்தோஷமாயிடுவோம். ரிஷிகேஷ சேவனம். யாருடைய பிள்ளைங்களுக்கு திருப்திப்படுத்தினா நமக்கு சந்தோஷம் கிடைக்கும், பகவானுடைய புலன்களை சந்தோஷப்படுத்தினால், அவரை சந்தோஷப்படுத்தினால் நமக்கு தேவையானதை ஆட்டோமேட்டிக்கா நமக்கு கொடுத்துறாரு. நமக்கு இதுக்காண்டி போய் பயிற்சி செய்யணுங்கிற அவசியமே கிடையாது. பகவான் வந்து நம்மளை வந்து ஒரு கைக்குள்ள வச்சு பாதுகாக்கிறாரு. குழந்தைய எப்படி நம்ம வந்து ஒரு குழந்தைக்கு எப்படி ஒரு தாய் பசிக்குதுன்னு சொன்னோடனே தாய்க்கு தெரியும், ஓ இந்த குழந்தைக்கு பசிக்குது அப்படிங்கிறது தெரியும். அதே மாதிரி நம்மலாம் யாரு, பகவானுடைய குழந்தைகள். பகவானுக்கு தெரியும் இந்த குழந்தைக்கு எது கொடுத்தா நல்லது, எது கொடுக்கலன்னா அது நல்லதா இருக்கும் அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். நம்ம ஆசைப்படுவோம், நமக்கு வந்து அளவுக்கு மீறி ஆசை கிடைக்கும் நிறைய. ஐயோ அது செய்யணும் இது செய்யணும் இது செய்யணும், அந்த ஆசையே துன்பத்திற்கு காரணம். என்ன சொல்றாங்க, ஆசையே துன்பத்திற்கு காரணம். அதனால்தான் நமக்கு இந்த உடலை வைத்து கொண்டு, இந்த உடல் வந்து நமக்கு ஆத்மா இருக்கு, ஆனா ஆத்மா இருக்கிற வரைக்கும் இந்த உடல் மதிப்பு, இந்த ஆத்மா போனதுக்கு அப்புறம் இந்த உடலுக்கு மதிப்பு கிடையாது. அதனால இந்த உடலை வச்சுக்கிட்டு நம்ம என்ன செய்யணும், பகவானுக்கு நமக்கு வந்து தொண்டு செய்யணும். நல்லா வெளி வேஷத்துக்காண்டிலாம் நம்ம மத்தவங்க சந்தோஷப்படுத்தணும், அவங்க வந்து நம்ம திரும்பி பார்க்கணுங்கிறதெல்லாம் கிடையாது. பகவானுக்கு தெரியும் நீ என்ன செய்யற, நீ மனசுக்குள்ள என்ன நினைக்கிற, என்னெல்லாம் பண்ற அப்படிங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப நம்ம என்ன செய்யணும், யாரை பத்தி எனக்கு இந்த சர்வீஸ் தாங்க தெரியும் அப்படின்னா பரவாயில்ல, நமக்கு என்ன சர்வீஸ் தேவையோ செய்யலாம். மத்தவங்க என்ன செய்யறாரு, நீ தவறுதல் செய்தா கூட பரவாயில்லை, உனக்கு என்ன தெரிஞ்சதோ அதை நீ பகவானுக்கு பக்தி தொண்டு செய்ய அப்படிங்கிற. அதுதான் உடல் ஆத்மாத்தமா நம்ம வந்து செய்யணும். ஒரு லேடி நம்ம இந்த ஸ்டோரி கூட சொல்லியிருக்கிறோம். நம்ம ஒரு ஒரு ப்ராஸ்டியூட் லேடி வந்து என்ன செய்வாங்க, அவங்க வந்து நம்மளுடைய உடம்ப வந்து வித்துட்டு அவர் வந்து தன்னுடைய பிழைப்புக்காண்டி தவறான வழியில போவாங்க. அப்போ அவங்க சொல்லுவாங்க, சரி நம்ம இவ்வளவு நாள் நம்ம வந்து தவறு செஞ்சிட்டோம், இனிமேலாவது நம்ம வந்து பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஊரா போவாங்க. அப்ப அவங்க ஒவ்வொரு ஊர்லயும் போகும்போது அவங்களுக்கு வந்து இன்சல்ட் தான் பண்ணுவாங்க, ஏன்னா இவங்க தவறான தொழில் செஞ்சுட்டு இருக்கிறனால. அப்போ வந்து ஒரு குடிசையில வந்து ஒரு பிராமணர் வந்து அவர் பூஜை புனஸ்காரம் செஞ்சுட்டு இருக்கும் போது, ஆஹா இது நமக்கு வந்து ஏத்த மாதிரி பிராமணரை பார்த்து பார்த்து நம்மளும் செய்யலாம் இன்னும் இருக்கிற இறுதி காலத்துல அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஏத்த மாதிரியே அவங்க என்ன செய்யறாங்க, அவங்க ஒரு குடிசையை போட்டுக்கிட்டு அவர் என்னென்னலாம் செய்யறாரோ இந்த அம்மாவும் செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அப்ப வந்து இவர் என்ன செய்யறாரு, இந்த அம்மா வந்து ஆத்மாத்மா செய்யறாங்க. இந்த பிராமணர் என்ன செய்யறாரு, அந்த லேடியை பார்த்து 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 செய்யோ நம்ம மூஞ்சில் முழிக்கிறாளேவ, நம்ம எய்த்த மாதிரி இருக்கிறாளேவ, ஏன் இப்படி பண்றா அப்படி பண்றா இப்படி பண்றான்னு சொல்லிட்டு வெறும் உடலுக்காண்டி அவர் வந்து என்ன செய்யறாரு, எல்லாத்தையும் பூஜை புனஸ்காரம் செஞ்சுட்டு இருக்கிறாரு. அப்ப வந்து 2 பேருமே ஒரு நாள் என்ன செஞ்சிடறாங்க, இறந்துடுறாங்க.
அப்ப இறக்கும்போது இந்த பிராமணரோட உடலுக்கு வந்து நல்லா அவங்க உடலை வந்து எல்லாரும் அந்த அந்த மக்கள்லாம் கொண்டாடி அவருக்கு ஒரு சமாதி செஞ்சு எல்லாம் போட்டு புகழ்றாங்க. அதே சமயத்துல இந்த அம்மாவோட தொழில் அந்த அம்மாவோட உடலை வந்து யாருமே கண்டுக்கல. அது வந்து ஒரு காக்காவும் குருவியும் கொத்தி அது வந்து சாப்பிட்டு இருக்குங்க. எல்லாமே இறுதி சடங்குகள் எதுவுமே ப்ராப்பரா செய்யல. அப்ப ரெண்டு ஆத்மாவும் சேர்ந்து போகுது. பிரயாணம் பண்ணும்போது மேல் உலகத்துக்கு போகும்போது அந்த வந்து என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஒரு சொர்க்க முக்தி கிடைச்சிருச்சு அந்த அம்மாவுக்கு. ஆனா இந்த பிராமணருக்கு செஞ்சாங்க பாத்தீங்களா, இந்த பிராமணர் செஞ்சது வந்து அவரு வந்து என்ன செய்தா அவருக்கு வந்து முக்தி கிடைக்கல. முக்தி கிடைக்கல மீன்ஸ் அவர் வந்து வேற நரகலோகத்துக்கு கொண்டு போய் சேர்த்துட்டாங்க. அப்ப வந்து அவங்க நரலோகத்துன்னு சொல்ல முடியாது, அவருக்கு அந்த ப்ராப்பரான டிசிஷன் கிடைக்கல அவரு. அப்ப கிடைக்கணும்னு அவர் கேட்கிறாரு, நானும் பூஜை புனஸ்காரம் செஞ்சேன், எனக்கு மட்டும் ஏன் இப்படி இருக்குன்னு. அப்ப பாரு, அப்ப மேல் உலகத்திலிருந்து கீழ் உலகத்தை காமிக்கிறாங்க. நீ உடலால செஞ்சதுனால உனக்கு உடலுக்கு நல்லா சந்தோஷப்படுத்துறாங்க. எல்லாரும் உடலை வந்து பாதுகாத்து நல்ல ஒரு சமாதி எல்லாம் வச்சு செய்யறாங்க. ஆனா நீ மனதால செய்யல. அதே மாதிரி இந்த அம்மாவோட உடம்ப வந்து உடலால தப்பு செஞ்சிருந்தாலும் மனதால அவங்க செய்யறாங்க. அப்ப அந்த மனது எங்க போனுச்சு? நேரா இந்த உலகத்துக்கு போனுச்சு. அப்ப வந்து நம்ம என்ன செய்யணும்? ஆத்மார்த்தமா எந்த விதமான வேலையும் நம்ம வந்து செய்யணும். உடலுக்காண்டி செய்யக்கூடாது. இந்த உடல் வந்து போற்றத்தக்கதுதான், ஏன்னா இந்த ஆத்மா இருக்கிறதுனால அந்த உடல். ஆனா அந்த உடலை வைத்துக்கொண்டு நம்ம என்னென்ன செய்யணுங்கிறத பகவானுக்கு கைங்கரியம் என்னென்ன பண்ணலாம். இன்னைக்கு சாண்டிங் பண்ணணும், பகவானுக்கு பிரசாதம் செய்யணும், இன்னைக்கு பூஜை புனஸ்காரம் செய்யணும், ஆரத்தி பண்ணணும். அப்படிங்கும் போது என்ன செய்யணும்? அவர் வந்து சந்தோஷப்படுத்துவாரு. அப்போ வந்து நம்ம வந்து உடல் அழியும் போது ஆத்மா அழியப்படாது. இந்த ஆத்மாவுக்கு நமக்கு முக்கியத்துவம் தரணும். அதுல இருந்து இந்த ஸ்லோகத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கிறோம். நம்ம இதை முக்கியமானது என்னென்ன, இதுல வந்து ஜீவாத்மாவை கொல்பவனாக நினைப்பவனும் கொல்லப்படுவாக நினைப்பவனும் அழிவில்லாதவன். ஆத்மா கொல்லப்படுவதோ கொல்ல செய்யப்படுவதோ இல்லை. ஓகே ஓகே, அடுத்த ஸ்லோகம். ஓகே, இப்போ வந்து போது ஆத்மாவை பற்றிய விஞ்ஞானம் முழுமுதல் கடவுள பகவத் தெளிவாக விளக்கப்பட்டது. அடுத்த ஸ்லோகம் நம்ம என்ன பண்ணலாம்? ஸ்லோகம் 20. ந ஜாயதே மிரியதே வா கதாச்சின். அம்மா சொல்றாங்க மாதாஜி. ஆஹ் நஜாயத்தே பிரியதே வா கதாசின் நாயம் நாயம் பூத்வா பவிதாவன பூத்யஹ. நியாயம் பூத்வா பவிதா வா ந பூயக. அஜோ நித்ய சாஸ்வதோ அயம் புராணோ. அஜோ நித்யக சாஸ்வதோ அயம் புராணோ. ந ஹன்யதே ஹன்யமானே ஷரீரே. ந அன்யதே அன்யமானேன ஷரீரே. மொழிபெயர்ப்பு புலேஷி பக்தன் பிரபுபாதுக்கு ஜெய் ஜெய் ஸ்ல பிரபுபாத். படி. மாதாஜி படிக்கிறாங்க. ஆண்டவன் படிக்கிறாங்கன்னா ஆண்டாளம்மா. பொருளுரை பரமாத்மாவின் சிறிய அணு போன்ற நுண்ணிய பகுதியும் குணத்தால் அவரை மாதாஜி மொழிபெயர்ப்பு படி. ஒரு சின்ன பேராகிராஃப் அது பின்னால இருக்கும்ல மொழிபெயர்ப்பு. ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் ஆத்மாவிற்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் அல்ல, தோன்றுபவனும் அல்ல, தோன்றக்கூடியவனும் அல்ல. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிகவும் பழமையானவன். உடல் கொல்லப்படும் போது அவன் கொல்லப்படுவதில்லை. பொருளுரை பரமாத்மாவின் சிறிய அணு போன்ற நுண்ணிய பகுதியும் குணத்தால் அவரை போன்றதே. உடல் மாற்றமடைகின்றது. ஜீவாத்மா மாற்றமடைவதில்லை. சில சமயங்களில் ஆத்மா நிலையானது என்று சொல்லப்படுகின்றன. உடல் 6 விதமான மாற்றங்களுக்கு உட்பட்டது. தாயின் உடலில் உள்ள கருப்பையிலிருந்து அது பிறவி எடுத்து சில காலம் தங்கி வளர்ந்து சில பலன்களை உற்பத்தி செய்து படிப்படியாக தேய்ந்து கடைசியில் உணர்வற்று மறைந்து போகின்றது. இருப்பினும் ஆத்மா இத்தகைய மாற்றங்களுக்கு உட்படுவதில்லை. ஆத்மா பிறப்பது கிடையாது. இருப்பினும் அவன் உடலை அவ்வுடல் பிறக்கின்றது. ஆத்மா அங்கே பிறப்பதும் இல்லை, இறப்பதும் இல்லை. பிறப்புள்ள எதற்கும் மரணமும் உண்டு. ஆத்மா பிறப்பற்றவன் என்பதால் அவனுக்கு இறந்த எதிர்காலங்களும் கிடையாது. அவன் நித்தியமானவன், என்றும் நிலைத்திருப்பவன், மிக பழமையானவன். அதாவது அவன் தோன்றியதாக நாம் சரித்திரத்தில் எங்கும் காண முடியாது.
ஆனால் உடல் சார்ந்த எண்ணத்தில் மூழ்கியுள்ள மக்கள் ஆத்மாவின் பிறப்பையும் வரலாற்றையும் வினவுகின்றனர். உடல் முதுமையடைவதைப் போல ஆத்மா ஒருபோதும் முதுமையடைவதில்லை. எனவேதான் முதியோன் என்று அழைக்கப்படுபவனும் கூட தனது குழந்தை பருவம் அல்லது இளமையில் இருந்த அதே உணர்வை உணர்கிறான். உடலின் மாற்றங்கள் ஆத்மாவை பாதிப்பதில்லை. ஒரு மரத்தை போன்றோ மற்ற எந்த ஜட பொருளை போன்றோ ஆத்மா சீரழிவதில்லை. ஆத்மாவினால் உற்பத்தி செய்யப்படும் பொருட்களும் கிடையாது. உடலின் உற்பத்தி பொருட்களான குழந்தைகள் வெவ்வேறு ஆத்மாக்களே உடலை ஏற்றுக்கொண்டுள்ளதால் ஒரு குறிப்பிட்ட மனிதனின் குழந்தைகளாக தோன்றுகின்றனர். ஆத்மா இருப்பதால் தான் உடல் வளர்கின்றது. ஆனால் ஆத்மாவிற்கு சந்ததியோ மாற்றமோ இல்லவே இல்லை. எனவே ஆத்மா உடலின் 6 வித மாற்றங்களிலிருந்து விடுபட்டதாகும். நிசத்திலும் 1:2:18 இதே போன்ற செய்யுளை காண்கின்றோம். நா ஜயாதே மரியதே வா விபஸ்ஸின் நாயம் குதஸ்ஸின் நப பூவ கச்சிதின் அஜோ நித்திய சாத்வதோ யம் புராணோ நகன்யதே கன்யமானே ஹரீரே. இதன் பொருளும் விளக்கமும் கீதையில் உள்ளதை போன்றதே. அறிவு நிரம்பியவன் என்னும் பொருள்படக்கூடிய விபத்சித் என்னும் ஒரு சொல் மட்டுமே இங்கு விசேஷமாக சேர்க்கப்பட்டுள்ளது. ஆத்மா எப்போதும் அறிவும் உணர்வும் நிரம்பியவன். எனவே உணர்வே ஆத்மாவின் அறிகுறியாகும். இதயத்தினுள் அமைந்துள்ள ஆத்மாவை ஒருவனால் காண முடியாவிட்டாலும் உணர்வு இருப்பதன் மூலமாக ஆத்மா இருப்பதை எளிமையாக புரிந்து கொள்ளலாம். சில சமயம் மேக கூட்டத்தாலோ வேறு ஏதேனும் காரணத்தாலோ வானில் இருக்கும் சூரியனை நம்மால் காண முடிவதில்லை. இருப்பினும் அதன் ஒளி எப்போதும் இருப்பதால் அது பகல் நேரம் என்பதை நாம் தெரிந்து கொள்கிறோம். விடியற் காலையில் வானில் சற்று ஒளி தோன்றியவுடன் சூரியன் வானில் இருப்பதை நாம் உணர்கிறோம். அதே போல எல்லா உடல்களிலும் மனிதனோ மிருகமோ ஏதாவது ஒரு வகையில் உணர்வு காணப்படுவதால் ஆத்மாவின் இருப்பை புரிந்து கொள்ள முடிகிறது. இருப்பினும் ஆத்மாவின் இந்த உணர்வு பரமனின் உணர்விலிருந்து வேறுபட்டது. ஏனெனில் பரமனின் உன்னத உணர்வு இறந்த நிகழ் மற்றும் எதிர்காலத்தை பற்றிய பூர்ண அறிவுடையதாகும். தனி ஜீவாத்மாவின் உணர்வு மறதியுடையது. அவன் தனது உண்மையான இயற்கை மறைந்திருக்கும் போது கிருஷ்ணனின் உயர்ந்த உபதேசங்களிலிருந்து தெளிவும் அறிவும் பெறுகிறான். ஆனால் கிருஷ்ணர் அத்தகைய மறதியில் உள்ள ஆத்மா அல்ல. அவர் மறதியுடையவராக இருந்தால் கீதையில் உள்ள அவரது அறிவுரைகள் பயனற்றதாகும். ஆத்மா இருவகைப்படும். ஒன்று நுண்ணிய துகள்களை போன்ற ஆத்மா, அணு ஆத்மா. மற்றது பரமாத்மா, விபு ஆத்மா. இதுவும் பின்வருமாறு கடப்ப நிசத்தில் 1:2:20 உறுதி செய்யப்பட்டுள்ளது. அனோரணியான் மகாதோ மகியான் ஆத்மா ஆத்மாசிய சந்தோர் நிகோதோ யாம் தம் அகரதே பஸ்யதி வீத சோகே ததோ பிரசாத்தான் மகிமானம் ஆத்மனக. பரமாத்மா, அணு ஆத்மா, ஜீவாத்மா இருவருமே உடல் எனப்படும் ஒரே மரத்தில் ஒரே இதயத்தில் தான் வசிக்கின்றனர். எல்லா ஜட ஆசைகளிலிருந்தும் கவலைகளிலிருந்தும் விடுபட்டவன் மட்டுமே பரமாத்மாவின் கருணையால் ஆத்மாவின் புகழை புரிந்து கொள்ள முடியும். பின்வரும் அத்தியாயங்களில் விளக்கப்படுவதைப் போல கிருஷ்ணரே பரமாத்மாவிற்கு மூலமாவார். அணு ஆத்மாவான அர்ஜுனன் தன் உண்மை இயல்பை மறந்த நிலையில் உள்ளான். எனவே கிருஷ்ணராலோ அவரால் அங்கீகரிக்கப்பட்ட பிரதிநிதியாலோ ஆன்மீக குருவாலோ அவன் தெளிவடைய வேண்டும். ஹரே சாமி. ஹரி தேங்க்ஸ் மது. இப்போ என்ன சொல்லியிருக்காங்க, மறுபடியும் எக்காலத்திலும் ஆத்மாவை பத்தி தான் சொல்றாங்க. அவர் தோன்றியவனும் அல்ல தோன்றுபவனும் அல்ல, பெறப்பட்டவன். ஆத்மா எங்கேருந்து வந்திருக்கு? பரமாத்மாட்டேருந்து நமக்கு வந்திருக்கு. விபு ஆத்மா, அணு ஆத்மா. விபு ஆத்மானா யாரு? அணு ஆத்மானா யாரு?
விபு ஆத்மா அணு ஆத்மானா யாரு? 2 பேர் இருக்கிறோம் நம்ம. மாதாஜி பரமாத்மாவோடது வந்து வடிவு மாதாஜி அன்மியூட் பண்ணிட்டு பேசுங்க, அணு பேசி ஆத்மா clear பண்ணுங்க. அணு ஆத்மா வந்து நம்ம மாதாஜி, விபு ஆத்மா வந்து பகவான் பரமாத்மா மாதாஜி. பகவான் பரமாத்மா. ஏன்னா அவருக்கு எல்லாமே தெரியும். கடந்த எதிர்காலம், பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் டென்ஸ் எல்லாமே நமக்கு தெரியும். ஆனா நம்ம பாஸ்ட் டென்ஸ் தெரிஞ்சிருந்தோம் அப்படின்னா நம்மளால இப்ப உயிரோட வாழ முடியுமா நம்மளால? கண்டிப்பா முடியாது. முடியாது ஏன்னா மாதாஜி. பாஸ்டன்ஸ்ல வந்து என்ன நடந்ததோ அவங்கள வந்து நம்ம பணி செய்யறதுக்கும் அவங்களை எப்படியாவது ஐயோ என்ன வந்து இந்த மாதிரி கடந்த காலத்துல என்ன பாடுபடுத்தினாரு, அவர் நம்ம இப்ப பாடுபடுத்தாம நம்ம விடமாட்டோம் அப்படிங்கிற அந்த மைண்ட் தான் போகும் இல்லையா? பகவான் மேல சிந்தனை நமக்கு வராது. அதே மாதிரி கடந்த காலம் நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா நிகழ்காலம் நம்மளால வாழ முடியுமா? ஓ கடந்த காலம் நம்ம இப்படி இருக்குமா, நம்ம அப்படி இருக்குமோ, நம்ம நல்லதா இருந்தா இதை விட ஹையர் இன்னும் உயர்நிலையில இருந்தோம்னா நமக்கு ஓகே சந்தோஷம். அதே நம்ம தாழ்ந்த நிலையில ஆயிட்டோம்னு வச்சு அதை நினைச்சுக்கிட்டே நம்ம வந்து பகவானை வந்து நம்ம வந்து நினைக்க முடியாது. அதனால நம்ம வந்து கடந்த காலம், நிகழ்காலம், இறந்த காலம் இதெல்லாம் நம்ம வந்து பார்க்கணுங்கிற அவசியமே கிடையாது. ஏன்னா அடுத்த ஸ்டெப் நமக்கு என்ன நடக்க போகுதுங்கிறது நமக்கு தெரியாது. இப்ப இருக்கிறோம் நம்ம, அடுத்த நிமிஷம் நம்ம உயிரோட இருப்போமாங்கிறது நமக்கு தெரியாது. ஏன்னா அதுவும் யாரோட திட்டம்? பகவானுடைய திட்டம். பகவானுடைய திட்டத்துப்படி நம்ம வந்து 1000 பிளான் போடலாம். ஆனா அதுல ஒரு பிளான் தான் நடக்கும். அந்த ஒரு பிளான் யாரு நினைக்கிறது நடக்கும்? நம்ம நினைக்கிறது நடக்குமா, அவருடைய பகவான் போட்ட திட்டத்துல நடக்குமா? பகவான் போடுறதும் நடக்கும் மாதாஜி. ஏன்னா பகவான் போட்ட திட்டம் தான் நமக்கு நல்லது. நம்ம போற திட்டம் நமக்கு நல்லது கிடையாது. ஏன்னா நம்ம சுயநலத்துக்காண்டி நம்ம வந்து யோசிப்போம். நமக்கு என்ன ஃபேவரோ, நமக்கு என்ன தேவையோ அதுதான் நம்ம வந்து பாசிட்டிவா நினைப்போம் இல்லைய. ஆனா பகவான் நினைக்கிறது என்னது? நம்ம நினைக்கிறது வந்து இப்போதைக்கு சந்தோஷத்தை வேணா கொடுக்கலாம், அது பிற்காலத்துல எப்படி இருக்குன்னு நமக்கு தெரியாது. ஆனா பகவான் நமக்கு நினைக்கிறது, ஓ இந்த குழந்தைக்கு வந்து இந்த இப்படி இன்னைக்கு இது நடந்ததுன்னா இன்னும் சொச்ச காலத்துக்கு இப்படி இருக்கலாம், நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு அவரு நிறைய திட்டங்கள் போட்டு நமக்கு வந்து செய்வார். அது போலதான் நமக்கு வந்து என்ன செய்யறாரு, நம்மளோட திட்டம் வந்து நமக்கு கையில ஒண்ணும் கிடையாது. அதே மாதிரி நமக்கு வந்து ஆறு ஆறு விதமான மாற்றங்கள் உட்பட்டுள்ளது. நம்ம வந்து சின்ன குழந்தையா இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் எடுத்து என்ன செய்யறோம், தாயின் கருப்பையில இருக்கிறோம், அப்புறம் சில காலம் வளர்றோம், அப்புறம் உற்பத்தி செய்யறோம், அப்புறம் படிப்படியா வளர்றோம், அடுத்து உணவற்று மறைந்து போகின்றோம். இது எல்லாமே நம்ம வந்து என்ன செய்யுது, ஒவ்வொரு ஸ்டேஜ்ல வந்துகிட்டே இருக்கு நமக்கு. சின்ன குழந்தையா இருக்கிறோம், ஃபர்ஸ்ட் கருப்பையில இருக்கிறோம், அடுத்தது குழந்தையா இருக்கிறோம், அடுத்தது கொஞ்சம் டீனேஜ் வரும், எல்லாமே வரும். ஆனா இந்த உடல் வளரும் போது ஆத்மா அப்படியே தான் இருக்குது. இந்த உடல் தான் வளருது, இந்த ஆத்மா அதே நிலையில தான் இருக்கு நமக்கு. அப்ப நமக்கு என்ன செய்யணும், நம்ம எல்லாத்துக்கும் மேல எல்லாத்துக்கும் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆன்மீக குரு. ஏன்னா நம்ம ஆன்மீக குரு இல்லாம ஒரு அணுவும் அசையாது. ஏன்னா நம்மளால டைரக்டா பகவான போயிட்டு பக்தி தொண்டு செய்யறதுக்கு நம்ம அருகதை கிடையாது. நமக்கு யாருக்கு நம்ம ஃபர்ஸ்ட் சர்வீஸ் பண்ணணும்? ஆன்மீக குருவுக்கு சர்வீஸ் பண்ணணும். ஏன்னா சாக்ஷாத் ஹரித்வேன சமஸ்த சாஸ்திர, என்னது சாக்ஷாத் ஹரித்வேன அப்படின்னு என்ன அர்த்தம்? நம்ம மங்களாரத்துல காலைல பாடும்போது என்னென்ன பாடுவோம் நம்ம? பகவானால் அனுப்பப்பட்ட பிரதிநிதி யாரு? நம்மளுடைய ஆன்மீக குரு. இப்ப நம்ம அந்த ஆன்மீக குருவுக்கு என்ன செய்யணும் நம்ம? அவருடைய மிஷன், அவருடைய விழிப்புணர்வு, அந்த அகில உலக கிருஷ்ண பக்தி இயக்கத்துக்கு நம்ம வந்து உறுதுணையாக இருக்கணும். நேற்று நம்ம லெக்சர்ல கேட்டிருப்போம், குருமராஜ் லெக்சர்ல கேட்டிருப்போம். நம்ம சென்னை இஸ்கான் டெம்பிள்ல என்ன சொன்னாரு? என்னால ஒரு ஆளை இந்த இயக்கத்தை பரப்ப முடியாது, எனக்கு ஹெல்ப் வேணும், எனக்கு பக்தர்கள் வேணும், உங்க கூட சேர்ந்து நானும் சேர்ந்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு குருமராஜ் சொன்னாரா? எல்லாரும் கேட்டீங்களா? கேட்கலையே மாதாஜி. குருமராஜ் லட்சர் என்ன சொல்றாரு, நம்ம வந்து என்ன செய்யணும், அப்ப நம்ம என்ன செய்யணும், சீக்கிரமா குரு எடுத்துக்கணும், ஷெல்டர் அவர்கிட்ட போய்க்கணும். நம்ம ஆஸ்பிரேஷன் இங்க வந்து பக்தி சென்னை ஸ்காண்டம்ல எல்லாமே சொல்றாங்க, 4 ரவுண்டு 8 ரவுண்டு ஒவ்வொருத்துக்கும் ஒவ்வொன்று பண்றாங்க. இப்ப மாதாஜி உஷாநந்தினி மாதாஜி எக்ஸாம் எழுதிருக்கிறாங்க. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எல்லாரும் இன்னும் கொஞ்சம் வரணும். ஏன்னா பக்தர்கள் குறைவாக இருக்கிறாங்க. இந்த தடவை சைத்தன்ய வந்து மகாபிரபு இது வந்து ஒரு ரவுண்டு சொன்னாங்க மாதாஜி. ஒரு என்ன ரவுண்டு பண்ணா மாதாஜி? எக்ஸ்பயர் எடுத்துக்கலாம்னு சொன்னாங்க, இன்ஃபார்ம் பண்ணாங்க. ஆமா, ஒரு ரவுண்டு பண்ணி ஆஸ்பிரேஷன் பண்ணி எடுக்கலாம். நடுவுல எல்லாம் நம்ம 4 வந்து ரவுண்ட்ஸ் அந்த மாதிரி மறுபடியும் எல்லாம் கேள்விப்பட்டிருப்போம்ல. இப்போ வந்து ஆமா ஒரு ஆமா round நம்ம குரு மகாராஜ் வந்து அந்த மர்சி தராரு. வச்சு கொடுக்குறாங்க. அந்த ஒரு ரவுண்டு பண்ணாவே நமக்கு போதும். அவருடைய இயக்கத்துல நம்ம போய் சேர்ந்துடலாம். அப்புறம் அடுத்தது ஷெல்டரு, அடுத்தது இனிஷியேஷனு, அப்படி நம்ம வந்து போயிட்டே இருக்கணும். நம்ம அந்த மாதிரி நம்ம வந்து குருமராஜன் நமக்கு வந்து நிறைய மெரிச்சு கொடுக்குறாரு. ஆனா நம்ம வந்து அதை வந்து என்ன செய்யறோம்,
நம்ம வந்து அதை வந்து நம்ம மைண்ட வந்து மனசுல வச்சுக்கிறது கிடையாது. ஏன்னா இந்த புலன்கள் வந்து எங்க நிக்குது? காமத்தை தரக்கூடிய, காமம் அமரக்கூடிய 3 இடங்கள் என்னென்ன? எந்தெந்த இடத்துல காமம் அமருது? மனம், புத்தி, புலன்கள். ஆமாம். இந்த மூணும். இந்த புலன்கள் கூட, இந்த புத்தியும் புலன்கள் கூட ஏதோ சரி சர்வீஸ் கொடுக்குறாங்க, நம்ம சமைக்கணும், சர்வீஸ் பண்றாங்க, கீர்த்தன் பண்றோம் அப்படிங்கிறது நமக்கு போயிடுது, சர்வீஸ் பண்றோம், அந்த புலன்கள்லாம் செய்யுது. ஆனா இந்த மனது என்ன செய்யுது? என்னைக்குமே அடக்க முடியாதது மனது. மனது என்ன செய்யுது? இந்த காற்றை விட அடக்கலாம், இந்த மனதை அடக்க முடியாது. இந்த மனது வந்து பயங்கரமா அப்படியே நிறைய திட்டங்கள் போடுது. அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம். நமக்கு என்ன கிடைக்குதோ அதை வச்சுட்டு நம்ம வந்து சந்தோஷப்படுறத கத்துக்கணும் என்னைக்குமே. நம்ம மத்தவங்க அப்படி இருக்கிறாங்க, இங்க இருக்கிறாங்க அப்படிங்கிறது நமக்கு கிடையாது. எக்ஸாம்பிள் யாரு அப்படின்னா காக்கா. காக்கா நினைக்குதான், சரி காக்கா என்ன வந்து இங்க பாரு, புறா பாரு எவ்வளவு வெள்ளை வெள்ளேன்னு இருக்கு, எவ்வளவு அழகா இருக்குது அப்படின்னு சொல்றாங்களாம். சரி எனக்கு பாரு, நான் பாரு கருப்பா இருக்கேன் பாரு, என்னை யாரும் கண்டுக்க கூட மாட்டேங்கிறாங்க, புறா பாரு எவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு சொல்லுதாங்களாம். ஏன் அந்த புறாவா மாறினா எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி நினைக்குதாமா. சரி ஓகேன்னு சொல்லிட்டு காக்கா வந்து புறாவா மாறிடுதாமா. அப்ப புறா ஆனதுக்கு அப்புறம் என்ன நினைக்குது? பச்சை கிளியா மாறுதான். பச்சை கிளியா கேக்குதான், சரி அது எவ்வளவு அழகா கிரீனா இருக்கு, அது கழுத்துல எவ்வளவு கலர் கலரா இருக்குது, நல்லா அழகா இருக்குது, அதுக்கு எவ்வளவு சுதந்திரமா அழகா இருக்குது பாரு அப்படின்னு நினைக்கிறான். மறுபடியும் என்னவாது? பச்சை கிளியா மாறிடுதான். அப்புறம் பச்சை கிளியா மாறினதுக்கு அப்புறம் என்ன, மறுபடியும் என்ன ஆசை வருது? மயில் ஆசை வருது. மயிலுக்கு எவ்வளவு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலரா இருக்கு, அது எவ்வளவு தோகை விரிச்சு நல்லா அழகா, நல்லா அழகா டான்ஸ் ஆடுது, அது கழுத்துல எவ்வளவு ஒரு கலர் அழகா இருக்குது பாரு அப்படின்னு நினைக்கிறான். அடுத்து குயிலான்னு நினைக்கிறான். குயிலா நினைச்சதுக்கு அப்புறம் என்ன செய்தான்? எல்லாத்தையும் என்ன செய்யுது, ஒரு நாள் ஒரு வேடம் வந்து எல்லாரையும் பிடிச்சி கூட்டு போயிடறானாம். போனதுக்கு அப்புறம் என்ன ஆயிடுது? இந்த காக்கா மறுபடியும் என்ன நினைச்சு, ஐயோ வேண்டாம், எனக்கு எந்த ஜென்மமும் வேண்டாம், எனக்கு எந்த இது வேண்டாம், நான் காக்காவே இருந்துக்கிறேன். ஏன்னா காக்காவை மட்டும் தான் யாரும் பிடிக்க மாட்டாங்க. அவரு ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சது? காக்கா ஃபர்ஸ்ட் என்ன நினைச்சது? புறா நினைச்சது, அடுத்து பச்சை கிளியா நினைச்சது, அப்புறம் மயிலா நினைச்சது, அப்புறம் குயிலா நினைச்சது. அதுக்கெல்லாம் ஒரு நாளைக்கு வேடன் வந்து எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போயிடுவான். ஆனா காக்கா யாராவது பிடிப்பாங்களா? யாரும் பிடிக்க மாட்டாங்க காக்காவை. அப்ப வந்து காக்கா தான் சுதந்திரமானவர்கள். சுதந்திரமானவர்கள் சொல்ல முடியாது, என்னென்ன நமக்கு என்னென்ன நிலை கொடுத்துருக்காங்களோ அதை வச்சுட்டு நம்ம வந்து பெருமைப்படுத்திக்கணும். மத்தவங்களை வந்து அவங்க அப்படி இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு பயிற்சி செய்ய முடியாது பக்தி தொண்டு. இப்படியே போயிட்டே இருக்க வேண்டியதுதான். மத்தவங்க மேல பார்த்து 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 பொறாமப்பட்டு போயிட்டே இருக்க வேண்டியதுதான். ஈகோ அப்படிம்பாங்க. ஈகோங்கிறது என்னது? இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவாங்க ஈகோனா? சமபா எவ்வளவு ஈகோவா இருக்கிறான் பாரு அப்படி சொல்லுவாங்க. இப்ப ஈகோனா என்னது? பொறாமை. மத்தவங்க மேல எப்போதும் பொறாமை பண்ணுங்க. அதே நம்ம டிவோஷனல் ஸ்டடீஸ் கொண்டு வந்தா இஜிஓ. ஈனா என்னது? நம்ம என்ன நினைச்சுக்கணும்? என்கேஜ் டிவோஷனல் சர்வீஸ். பக்தி தொண்டுல இருந்து எப்போதும் பெறாம பக்தி வந்து செய்யணும். ஜி என்னது? மத்தவங்கள புகழ்றது. கிராட்டிடியூட் ஃபார் அதர்ஸ். மத்தவங்கள வந்து என்ன செய்யணும்? புகழணும். சே, நீங்க இன்னைக்கு மாதாஜி எவ்வளவு அழகா சுண்டல் செஞ்சிருக்கிறாங்க, எவ்வளவு சக்கரை பொங்கல் பண்ணியிருக்கிறாங்க, அன்னைக்கு மாதாஜி செய்யும் போது எவ்வளவு எல்லாமே நல்லா கீர்த்தன் எல்லாம் பண்ணும்போது எவ்வளவு பிரசாதம் நல்லா பண்ணுனாங்க, அவங்கள மாதிரி நம்மளும் பண்ணணும், பக்தி தொண்டு செய்யணும்னு சொல்லிட்டு மத்தவங்கள பக்தர்களை வந்து புகழ்ந்து 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 பாராட்டணுமா. அடுத்தது ஓ. ஓனா என்னது? ஈகோக்கு என்னது? இஜிஓ. ஓனா என்னது? ஆஃபர். ஆஃபர் பண்ணணும். மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும். பகவானுக்கு மரியாதை கொடுக்கணும், பகவானுடைய பக்தர்களுக்கு வைஷ்ணவர்களுக்கு மரியாதை கொடுக்கணும். ஈகோங்கிறது வந்து பொறாம பண்ணணும். அதே இங்கிலீஷ்ல நம்ம வந்து டிவோஷனல் சர்வீஸ் பண்ணும்போது என்கேஜ் பக்தி தொண்டு செய்யணும். ஜி என்னது? மற்றவங்களை பக்தர்களை புகழணும். அடுத்தது வந்து ஓ என்னது? பக்தர்களுக்கு ஆஃபர் பண்ணணும், பகவானுக்கு ஆஃபர் பண்ணணும். அதே சமயம் மற்றவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்கணும். அவங்க செஞ்சதை வந்து ஒவ்வொருத்தையும் நம்ம வந்து புகழ்ந்து செய்யணும் நம்ம. அதுதான் எப்போதும் பௌதிக உலகமும் இருக்கு, ஆன்மீக உலகத்தும் இருக்கு. ரெண்டுத்தையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி பௌதிக உலகம் நமக்கு வந்து தேவையில்லாதது. அங்க வந்து ஜட கலங்கங்கள் தான் மிச்சம். ஜட கலங்கங்கள், அங்க இருக்கிற மாயை எல்லாத்தையும் புடுங்கிட்டு நமக்கு என்ன செய்யும்? இருக்கிறது ஒன்று இல்லாம ஆக்கணும். ஆனா அதே நீங்க ஆன்மீக உலகத்துக்கு வந்தீங்க அப்படின்னா, பகவானுடைய லோகத்துக்கு வரும்போது என்னது? நித்தியமாக பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யணும். அப்ப நம்ம